வந்திருக்கீங்களா? என்ன காரணம்? முருகப்பெருமான காதலிக்கிறதா வந்திருக்கேன். காதலா? ஆமா. என்னங்க சொல்றீங்க? காதல்னா தெரியாதா? எனக்கு தெரியவே தெரியாது. நல்லா வந்தியே போங்க. தமிழ் கடவுள் முருகப்பெருமான காதலிக்கிறேன். அவருக்கா 1 வருஷமா 2 வருஷமா 13 வருஷமா காத்துக்கிட்டு இருக்கேன். 13 வருஷமா? அவர் எப்ப வருவாரு சரி அப்படின்னு வழி மீது விழி வைத்து காத்துக்கிட்டு இருக்கேன். ஓஹோ. முருகப்பெருமானுக்கு திருப்பரங்குன்றத்துல ஏற்கனவே திருமணம் முடிச்சாச்சு. ஆமா. நான் 2ஆம் தரமா வாக்கப்பட்டு போனா சக்கலாத்தி சண்டை வரும்னு சொல்லுவாங்க. ஆமா. என்ன சக்கலக்கா பேபியா? சக்கலக்கா பேபி இல்லைங்க, சக்கலாத்தி சண்டை வரும்னு சொல்லுவாங்க. ஆமா. சொன்னாலும் கூட ஏத்துக்க கூடிய மனசும் கிடையாது, பக்குவமும் கிடையாது. சரி. இந்த காலத்துல நல்லது சொன்னா யாராச்சும் காதல கேட்டுக்கிறாங்களா? காதல கேட்டு கேட்காம போயிட்டே இருப்பாங்க. சொல்லுங்க. அப்ப எது நல்ல எதை செய்யக்கூடாதுன்னு சொல்றோமோ அதைத்தான் செய்வாங்க. கண்டிப்பா. அப்ப நல்லது எது கெட்டது எது ஒரு மனிதன் எப்ப உணர்வாங்கன்னா அவங்க ஒரு திருமணம் முடிச்சு தன்னோட குழந்தைகளை வளர்க்கும் போது தான் தெரியும். நம்ம கஷ்டப்பட்டு நம்ம குழந்தைய வளர்க்கிறோமே, அப்ப நம்மளை வளர்க்கும் போது தாய் தப்ப அப்படிதான் கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பாங்களோ. அப்ப தாய் தந்தையோட அருமையும் பெருமை எப்ப தெரியும்? அந்த இடத்துக்கு வரும் பொழுதுதான் தெரியும். அது வரைக்கும் நல்லதே சொன்னாலும் ஏத்துக்கக்கூடிய மனமும் கிடையாது, பக்குவமும் கிடையாது. முருகப்பெருமானுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். சரி. அந்த காலத்துல எல்லாம் மனசுல பட்டதை சொல்லணும் அப்படின்னா புறாவை விட்டு தூது சொன்னாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப உள்ள காதல மனசுல பட்டதை சொல்லணும் யார்கிட்ட சொல்லலாம்? நண்பர்கள்ட்ட. நண்பர்கள்ட்ட. ஆமா. நண்பன் சொல்லலாம், தோழிகிட்ட சொல்லலாம். ஆமா, தோழிகிட்ட சொல்லலாம். ஏன்னா பல்லு இல்லாத கிளையனோட பார்த்தலாம். சரி. செல் இல்லாத மனிதர்களை பார்க்க முடியும்? பார்க்கவே முடியாது. எல்லாம் ஒரு வீட்டுல 5 பேர் இருந்தாலும் 5 பேருக்கு செல்லுதான். கண்டிப்பா. இப்ப நல்லதுக்கும் பயன்படுது, கெட்டதுக்கும் பயன்படுது. அப்ப நல்ல விஷயங்களை மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணும். பிள்ளைகளுக்கெல்லாம் செல்லு கொடுக்க கூட நம்ம சொல்றோம். பாடமே ஆன்லைன்ல தானே நடக்குது. ஆமா ஆமா. அப்ப அந்த நேரத்துல மட்டும்தான் பிள்ளைகளுக்கு செல்ல கொடுக்கணும். கண்டிப்பா. அப்ப எந்த நேரத்துல சொல்லிக் கொடுக்கணும், எந்த நேரத்துல சொல்லிக் கொடுக்க கூடாது. அப்ப நல்ல விஷயங்களை மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணும், கெட்ட விஷயங்களை நம்ம எல்லாம் தவிர்க்கணும். அந்த காலத்துல எல்லாம் கூழு குடிச்சு 120 வயசு வாழ்ந்தாங்க. இப்ப தண்ணியவே நம்ம சுத்தப்படுத்தி சாப்பிட 40 வயசை தாண்ட முடியல. சொல்லுங்க. ஏன் அந்த காலத்துல தண்ணி எல்லாம் சுத்தப்படுத்தி பூச்சி செத்து இருந்தாங்க கூட குளத்துல தண்ணி எடுத்து தான் குடிச்சாங்க. அந்த விஷமே இயற்கையான தண்ணியை பாதிக்கல. இப்ப நம்ம எல்லாம் சுத்தப்படுத்துறோம்னு இப்படி வந்துருச்சுல பாட்டு இல்ல? ஆமா ஆமா. அப்ப எல்லாத்தையும் சுத்தப்படுத்திட்டா வெறும் சக்கை தானே இருக்கு. அதை சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புல தெம்பு இருக்குமா? இருக்காது. தெம்பு இருக்காது. அதான் பல்லு இல்லாத கிழவனோட பார்த்தலாம் செல்லு இல்லாத மனிதர்களை பார்க்க முடியாது. செல்லு நிறைய வரதுனால கதிர்வீச்சுகளே இல்லையா, சிட்டுக்குருவியே இல்லையா. அப்ப இயற்கையானது எல்லாமே மாறியே போயிருச்சு. அப்ப முருகப்பெருமானுக்காக ஏன் மனசுள்ள ஆசை இப்படி தெரியுமா? வளையலையரைச்சு தொண்டையில தான் நினைச்சு முருகன் கூட பேச போறேன் மணிக்கணக்கா. மாமங்கிட்ட பேச போறேன் மணிக்கணக்கா. முகத்தை பார்க்க போறேன் நாள் கணக்கா. மாமங்கிட்ட பேச போறேன் மணிக்கணக்கா. உனக்காகத்தான் முருகா, உனக்காகத்தான் கந்தா, உனக்காகத்தான் எத்தனை நாள் இப்படி நான் எங்கிறது தூதுவளையில் அரைச்சு மாமங்கிட்ட பேச போறேன் மணிக்கணக்கா.
உண்டாகும் தூதுவளையில அரைச்சு முகத்தை பார்க்க போறேன் நாள் கணக்கா தூண்டி விட்டு எரிய வச்சு முகத்தை பார்க்க போறேன் நாள் கணக்கா அந்த இந்திர சந்திரனும் ஒரு பெண்ணுக்கு திருமணம் முடிச்சதுக்கு அப்புறம் புகுந்த வீட்டுக்கு பெருமையா பிறந்த வீட்டுக்கு பெருமை அப்படின்னா புகுந்த வீட்டுக்கு தான் பெருமை. அந்த காலத்துல எல்லாம் பெண்கள் வந்து மஞ்சள் இல்லாம குளிக்க மாட்டாங்க. மஞ்சள்னா மங்களகரமா இருக்கணும் அப்படின்னா மஞ்சள் தான் முதல்ல எழுதுவோம். அதே நேரத்துல அந்த காலத்துல எல்லாம் முனமுறையான மஞ்சள் கிழங்கு எடுத்து 21 நூலை சுத்தி பெண்களுக்கு தாலியா கட்டினாங்க. SYFC கபடி குழு சார்பாக இந்த பாடலை பாராட்டி 100 அன்பளிப்பளித்துள்ளார்கள். அன்பளிப்பளித்த அன்பு உள்ளங்களுக்கு நன்றி. நன்றி. அன்பளிப்பளித்து கௌரவப்படுத்திய அன்புள்ளங்களுக்கு உங்களுக்கு நன்றி. வணக்கம் வணக்கம். அந்த காலத்துல எல்லாம் இப்ப வசதிக்கு தகுந்த மாதிரி 1/2 பவுன் 3/4 பவுன் தங்கத்தை நினைச்சு பார்க்க முடியாது. போ 1.5 லட்சம் ரூபா வந்துருச்சு. நினைச்சுதான் பார்க்க முடியும். அந்த காலத்துல எல்லாம் முனமுறையாத மஞ்சள் கிழங்கு எடுத்து 21 நூலை சுத்தி பெண்களுக்கு தாலியா கட்டினாங்க. அதுக்கு முன்னாடி எப்படி தாலி கட்டினாங்கன்னா பணபோல மட்டை எடுத்து பெண்ணு பேரும் மாப்பிள்ளை பேரும் எழுதி தாலி கட்டினாங்க. அதுக்கப்புறம் முனமுறையாத மஞ்சள் கிழங்கு எடுத்து 21 நூலை சுத்தி பெண்களுக்கு தாலியா கட்டினாங்க. இந்த மஞ்சள் நூல் வந்து 21 நூல் தான். ஒத்தப்படையாத வரணும், ரெட்டப்படையா வரக்கூடாது. இப்பதான் அப்படியே கழுத்தோடு மாட்டிக்கிறாங்க. ஏன்னா இப்ப இயற்கைக்கு மாறானது எதுவுமே கிடையாது. கொரோனா நேரத்தில் கூட வீட்டுக்கு மஞ்சள் தண்ணியை தெளிங்கன்னு சொன்னோம். அப்ப மஞ்சளுக்கு என்ன தன்மை அப்படின்னா நோயை எதிர்க்கக்கூடிய ஒரு சக்தி உள்ளதுன்னா மஞ்சள் தான். மஞ்சள் முகமே வருக. அப்ப பெண்கள் வந்து மஞ்சள் போட்டு குளிச்சாக மார்பகம் புற்றுநோய் வராது. தன்னோட பிள்ளைகளை நம்ம பார்த்துக்கலாம். அந்த காலத்துல எல்லாம் மஞ்சள், அந்த காலத்துல வியாதினா என்னன்னே தெரியாது. இப்ப புதுசா வருது. தண்ணியவே நம்ம சுத்தப்படுத்தி சாப்பிட்றோம். 40 வயசை தாண்ட முடியல. சுகர் இல்லாத மனுஷனும் பிரஷர் இல்லாத மனுஷனும் உலகத்துல அந்த காலத்துல இருந்தது. அப்படின்னா என்னன்னே தெரியல. அந்த காலத்துல விவசாயம் எல்லாம் வந்து வேலை பார்த்துட்டு வரப்புலதான் உட்காந்து சாப்பிடுவாங்க. கையில மண்ணு தான் இருக்கும். கழுவியும் கழுவாவும் தானே சாப்பிட்டாங்க. ஏன் அதை சாப்பிட்டாலும் அந்த வியாதி இருந்துச்சா? அப்ப இதை நம்ம சுத்தப்படுத்தி சாப்பிட்டுதான் வியாதி வராத நம்ம சொல்றோம். அப்ப எல்லாத்தையும் சுத்தப்படுத்திட்டோம்னாவே உடம்புல ஒண்ணுமே இருக்காது. அப்ப முருகப்பெருமானை நான் காத்திருக்கேன். அருளனே நீங்க யாருக்கா மனசார நினைச்சிருக்கீங்களா? ஆளு ரெடி பண்ணி வச்சிருக்கீங்களா? என்னையோ மாத்திட்டீங்க அப்படி. கருப்பு சொல்லுங்க. நீங்க காதலிக்கலங்க. யாருங்க மனசார காதலிக்கிறீங்க? ஆமா காதலிக்கிறேன். சுதர்சன் நான் என்ன சொல்றேன்னா மனசுல பட்டதை சொல்லிடணும். இல்லன்னா மனசுக்குள்ளே வச்சிருந்தோம்னா நமக்கு தான் என்ன ஆச்சு. எந்த நேரத்துல சொல்லணும் எந்த நேரத்துல சொல்லக்கூடாது இருக்கு. இப்ப மனிதன் பிறந்ததுல இருந்து சாகிற வரையும் காதல் இருக்கணும். காதல் இல்லாம உலகமே கிடையாது. இருமணமும் சேர்ந்தாதான் திருமணம். இருமணமும் சேரணும்னா வெறுமணம் தான். ஒரு பெண்ணோட மனசு ஒரு ஆணோட மனசு ஒண்டி சேரணும். அதே போல முருகனோட மனசு என்னோட மனசு ஒண்டி சேரணும். வடிவேலனே வடிவேலன் வருவான் வடிவேலன் அப்படின்ற மாதிரி. ஆமா குலக்கடவுள் முருகப்பெருமான் சேகி நின்ற முருகப்பெருமானுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அவர் எப்ப வருவாரு? தெப்பக்குளத்துக்குள்ள பெண்ண நீந்தி குளிக்கையில என்ன பார்த்து சிரிச்ச மச்சான் இப்ப காத்தாளைய வச்சா. தெப்பக்குளத்துக்குள்ள நீந்தி குதிக்கையில என்ன பார்த்து சிரிச்ச மச்சான் இப்ப காத்தாளைய வச்சா. ஓடுது ஏ மச்சான
ஏ மாவன பார்த்து சொல்லு தெப்ப கோலத்துக்குள்ள தினம் நீந்தி குதிக்கையில பார்த்து சிரிச்ச மச்சான் இப்போ காத்தாலைய வச்சான் சாரட்டு வண்டித ஊரிலே இந்த ஊர்வலம் தேர் போல சாதனை வண்டித ஊரிலே ஊர்வலம் மூலமே ஊரிலே யாரு கண்பட்ட பாவமோ ஏ மச்சானுக்கு கீழே கோபமோ யாரு கண்பட்ட பாவமோ ஏ மச்சானுக்கு நீல கோபமோ கரையோர கரையோரமை கொண்டு பார்த்துட்டு மகரச திருப்பதி ஆஹா எப்படி எப்படி கரையோரமை கொண்டு மகரச திருப்பதி ராசாவை பார்த்து சொல்லு தெப்ப கோலத்துக்குள்ள என்ன பார்த்து சிரிச்ச மச்சான் இப்ப காத்தாலைய வச்சான் இப்ப கொள்ளத்துக்குள்ள நீந்தி கொடுக்கையில என்ன பார்த்து சிரிச்ச மச்சான் இப்ப காத்தாலைய வச்சான் இப்ப காத்தாலைய வச்சான் சுக்குக்கு மிஞ்சின மருந்தும் இல்ல சுப்பிரமணியருக்கு மிஞ்சின கடவுளும் இல்ல கண்டிப்பா முருகப்பெருமான் யாரையுமே அழிச்சதே கிடையாது ஆணவத்தை மட்டும்தான் அழிச்சிருக்காரு சூரபத்மன் அசுரனாக இருந்தாலும் மாமரமாக நின்றான் இருகூறாக பிளந்து பகுதி சேவலாகவும் பகுதி மயிலாகவும் வச்சிருக்காரு பெண்களுக்கு வந்து சிவதோஷம் அப்படின்னா யாரை வணங்கணும் அப்படின்னா தமிழ் கடவுள் முருகப்பெருமானை தான் வணங்கணும் கண்டிப்பா இந்த தமிழ் கடவுள் முருகப்பெருமானை வணங்கணும்னா சிவதோஷம் விலகுமா அதான் ஊர்ல திருவிழா வச்சு வள்ளி திருமணம் வச்சு வள்ளியும் முருகனும் மாலை மாத்தும் போது பார்க்கணுமா அதான் சிவதோஷம் விலகுமா அப்ப முருகப்பெருமானுக்காக மனசுல ஆசை எப்படி தெரியுமா லா, லா, லா. முருகப்பெருமான் என்னோட மனசை கல்வனா வந்து திருடிக்கிட்டார் திருட்டு போயார் யார சொல்றீங்க ஆமா என்னப்பா தம்பி நான் உங்களை சொல்லல இயலிசை நாடகம் கண்டிப்பா அதனால சுதர்ஷன் அப்புறம் அந்த பேரை வேணா சொல்லுங்க கரெக்ட் ஏடி கள்ளச்சி என்ன தெரியலையா ஓடி வெள்ளச்சி என்ன புரியலையா நெஞ்சு நொங்குது நொங்குது உன் கால் ரெண்டு போகுது பின்ன ஒன்ன முத்த ஒண்ணு கேட்கிறேன் கண்ணு நீ முள்ள கட்டி அடிக்கிற கண்ணு நீ காய்தா ஆனா பழந்தா ஆனா சொன்னால் ஏடி கள்ளச்சி என்ன தெரியலையோ ஓடி வெள்ளச்சி என்ன புரியலையோ நெஞ்சு நொங்குது உன் கால் ரெண்டு போகுது முன்ன இந்த ஒண்ணு கேட்கிறேன் கண்ணு நீ முள்ள கட்டி அடிக்கிற என்ன ராஜா ஆனா பழந்தா ஆனா சொன்னால் ஏடி கள்ளச்சி என்ன தெரியலையோ ஓடி வெள்ளச்சி என்ன புரியலையோ ஆம்பல் சொல்லு அது நாளே மாறிவிடும் ஏன் புத்தியில் வேறொன்னு இல்ல சொன்ன ஒரு சொல்லு மாறுவதில்லை கள்ளச்சி என்ன தெரியலையா என்ன புரியலையா
அறியாம மனசு வைக்கும் ஏன் புட்டில அடிச்சு நீ சொல்லு அடனாவுக்கு தூரம் இல்ல பல்லு கள்ளச்சி என்ன தெரியலையா நெஞ்சு நோங்குது நோங்குது உன்னை